சென்னை மெட்ரோ ரயிலிருந்து 2025க்கு ஜாப் ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்குலாம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி ஜஸ்ட் மெரிட் லிஸ்ட் வச்சு நம்ம வந்து இவங்களை வந்து எடுத்துக்குவாங்க வேலைக்கு. இது வந்து ஃப்ரெஷர்ஸ் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி வந்து என்ன, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், என்ன பொசிஷன் அப்படின்ற எல்லாத்தையுமே வீடியோவில் போய் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம வர ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இதுக்கான ஜாப் என்ன கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். ஜாப் வந்து உங்களுக்கு சென்னையில் தான் வந்து போடுவாங்க. மெட்ரோ ரயிலில் தான் இந்த ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த பிரிவு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு கீழே வந்து வருது. எந்த துறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் மெட்ரோ ரயில் லிமிடெட். அதுலேருந்து நமக்கு வந்து மெட்ரோ ரயில் சென்னையிலேருந்து நம்மளுக்கு அந்த துறையில் தான் வந்து வேலைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சிஸ் வந்து கரெக்டாக இவ்வளோன்னு கொடுக்கல, ஆனால் எக்கச்சக்கமான நிறைய வேக்கன்சிஸ் இருக்குன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் இதில் வந்து நடக்காது. ஜஸ்ட் மெரிட் லிஸ்ட் வச்சு நம்மளை எடுப்பாங்க. எப்படி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு இருக்கோ அதோட உங்களோட மார்க் ஸ்கோரை வச்சு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரிலீஸ் பண்ண ஒரு 10 நாளில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் சக்ஸஸாக முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து முக்கியமாக தமிழ் வந்து தெரியணும். தமிழ் வந்து மேண்டேட்டரியாக வந்து எழுத தெரியணும், படிக்க தெரியணும், பேசவும் தெரியணும். இதில் வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க தமிழில். ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டும் இதில் வந்து வைப்பாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்து எடுத்த பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்து ஒரு 2 டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. இந்த வேலைக்கு நீங்கள் சூட் ஆவீங்களா அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டும், தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதா அப்படின்றதில் தமிழ் ப்ரொஃபிஷியன்சி ஒரு டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க. ஸோ இதுக்கான இன்டர்வியூஸ் வந்து எப்போ வந்து ஷெடியூல் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலைலேருந்து ஜூலை டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 7, 8, 9 இந்த டேட்டை குறித்து வச்சுக்கோங்க. இந்த டேட்டில் தான் வந்து இன்டர்வியூ வந்து நடக்குது. நீங்கள் டேரெக்டாக போய் அந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜியில் சிஐடி கேம்பஸ் இருக்கு இல்லையா, தரமணியில் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் பொசிஷன். அதிலே 2 இருக்குது. சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ஒன்று இருக்குது, சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ 2 பிரிவுக்கு கீழே நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கேட்டகரி 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 18 வயசுலேருந்து 33 வயசு வரை இருக்கீங்க, 33 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. டைரெக்டாக நம்ம போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து செலக்ட் ஆகிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் இதோட அஃபிஷியலான வெப்சைட்டு delhimetrorail.com. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுது. இதுதான் உங்களோட நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுதான் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சேலரி வந்து பார்த்திங்கன்னா 26,660 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறவங்க வந்து கரெக்டான டேட்டை வந்து பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட 10th டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே ப்ராப்பராக வந்து இருக்கணும். ஒருவேளை காலேஜில் இருக்குது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா நீங்கள் காலேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுக்கிறாங்க. அதனால் நிறைய பேருக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே மறக்காமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் எப்போன்னு கேட்குறீங்க. அது வந்து எப்போ போடுவாங்க அப்படின்னா ஜூலை 1st வீக்கில் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம ரிசல்ட்ஸ் வந்து அங்கன்வாடிக்கு வந்து ரிலீஸ் பண்ண உடனே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.